சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா அடிக்காதீங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயா வாயில அடிக்காதீங்க. அடிக்காதீங்க தேத்து. ஐயப்பா அடிக்காதீங்க தேத்து. ஐயப்பா அடிக்காதீங்க தேத்து. ஐயப்பா அடிக்காதீங்க. சை கனவு அம்மா ஐயா வா அவள இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பண்ணி போடுதேன். ப்ளீஸ் அண்ணி வேண்டாம் அண்ணி உடனே சண்டை இழுக்கிறதுக்காண்டி அவ அண்ணிகாரிய கூட்டிட்டு வந்துட்டா பண பிடிச்சவ அப்படி இப்படி கூட வந்து சண்டைக்கு வருவா குத்தி குத்தி பேசுவா என்ன இருந்தாலும் அந்த வீட்ல தான் அண்ணி நான் இருக்கணும் அதுக்குன்னு சும்மா இருக்க சொல்லுது என்ன நீ? அதுக்கு என்ன ஒரு நேரம் வரும் அண்ணி அப்ப கேட்டுக்கல இப்ப விட்டுருங்க. நாத்து இப்படிதான் சொல்லுவா. வேண்டாம் வேண்டாம்பா. நாத்துக்கு தெரியாம அந்த நீலாம்பரிக்கு வைக்கும் கச்சேரி. இந்த பேர் நாத்து முதல்ல அழுகிய நிறுத்து. நீ அழுது என்னைக்காவது யாராவது பாத்துருக்கோமா? எப்பவும் சிரிச்ச முகத்தோட எண்ணின்னு கலகலகலான்னு சுத்திட்டு திரிவ. இப்படி அழுத முகத்தோட என்னால பார்க்க கூட முடியல உன்ன. வார நாத்து நான் மட்டும் இல்ல ஊர் உலகமே நீ அழுத அழுகை கண்டு கொதிச்சு போயிருக்கு. எங்க நாத்துவை இப்படி அழ விட்டுட்டீங்களா? அந்த நீலாம்பரிக்கு இருக்கு அவளுக்கு வைங்க வேத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உன் கலகலப்பான காமெடியான சிரிச்ச முகத்தை தான் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எந்த பிரச்சனை நடக்கட்டும் இடியே உள்ளட்டும் முதல்ல நீ கண்ணை தொட. வார நாத்து உன் பின்னால நான் இருக்கேன். இனி எதை கண்டு கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும். இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும் அண்ணி யாருக்கிட்டையும் சொல்லிராதீங்க குறிப்பா எங்க அம்மைக்கு தெரிஞ்சாம அவ்வளவுதான். அடியே நீலாம்பரி யாருமா அந்த பிள்ளைய வட்டி குறை சொல்லுவே? இந்த வாரலால உன்னை பிய அடிச்சு உன்னை அந்த ஊரை விட்டு ஓட விடலனா எபரிச்சல தைலடி. அவசரப்படாதீங்க வாயில கொண்டாங்க. மர்மோல விட்டுரு. என்ன பத்தி தெரியுமா உனக்கு? நான் பொல்லாதவள மாறிடுவேன். இப்ப எதுக்கு வாரில தூக்கி நிக்க? எந்த பிரச்சனையும் நடக்கல சொன்னா கேளுமா. ஆமாடி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு நேரம் புறம் சொல்லி வந்தப்பல எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இன்னையோட அந்த நீலாம்பரி சுவாலியை முடிச்சிருவேன். கடவுளே இன்னைக்கு செல்ல தையத்தை இந்த கட்டவாரில எடுத்துட்டாவளா? அப்ப இன்னைக்கு கட்டவாரில் பிய்ய வரைக்கும் விட மாட்டாவள. எம்மா இன்னைக்கு கிடந்தது நீலாம்பரியா செத்தா. அவ கிடக்க மாட்டாள, சும்மாவே கிடக்க மாட்டா. இந்த வடச்சட்டி வாயை வச்சுக்கிட்டு என்ன வறுத்து வரா? இன்னைக்கு வடச்சட்டி வாயை பிய்ய போது இந்த நீலாம்பரிக்கு. கிளவி புட வச்சு இது உடும்பு புடி எல்லாம் பிடிச்சிருக்கு. என் மாமியா கிளவி பிரச்சனைங்க மேல பிரச்சனை இழுத்துறாதீங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுதாம்ல. அவள இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். விட்டுருங்க. ஐயோ எதுக்கு குறுக்க சாருங்க? எந்திரிக்க நல்லபடி. ஐயோ கடவுளே அதுக்குள்ள கிளவி வெளியே சாடிட்டு போல இருக்க. ஏத்தே அட நாலுபடி நாங்க எல்லாரும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை மண்டைக்கு மேல ஓடிட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். இங்க என்னோட சோகசா படுத்த கிடக்கிய. நாலுபடி சோகசா படுத்து உறங்க வச்சிருக்கியா? வந்து கவனிச்சுக்கிட்டே 4 குத்து மூக்குல குத்துறோம்னா மூக்கு வழியா மூளை பிரிங்கி வாய் வழியா வந்துரும். அட பாவிகளா, மாமியாலும் மருமலும் போற போக்குல புயல் மாதிரி என்ன தாக்கிட்டு நான் படுத்துல கிடக்கணும் சோகசாட்டு. அம்மா ஐயா பாத்தீங்களா சொந்தங்களே, நல்லதுக்கே காலம் இல்ல. அம்மா ஐயா அடியே நீலாம்பரி. அம்மா அம்மா கரெக்ட் சொல்லிட்டா போல இருக்க. வாரல திட்ல வந்து நிக்க வாசல்ல. அம்மா தள்ளுமா. இடி எதுக்கு வரதா சொல்லிட்டு போ. இடி யாருக்கு நீ பயந்து வரதா? பாரு நான் பயந்து வரதா. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அஞ்சா சிங்கம். இடி பரவிதுக்கு நீ வாயை பிளந்து நின்ன. இடி என்ன பிரச்சனை டி? இடி என்ன பிரச்சனை சொல்லு. வாயை திறந்து சொல்லு அப்படி. வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? சொல்லி தொலையாம்டி. பிரச்சனை என்னால இல்லமா ஒன்னாலதான். நீ என்னவோ மர்மல சொல்லிருப்பேன்னு நினைக்க. பேசியிருப்ப அவ உடனே போய் வாதிச்சவளுக்கு ஒம்மகாரி கட்ட வாரல தூக்கிட்டு வந்து நிக்க நம்ம வீட்டு வாசல்ல. எடி அந்த செல்ல தாயிட்டு யார்ட்டி வாயை கொடுப்பா? அதுக்கு பயந்து போய்தானடி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவள. நீ என்னவும் சொன்னியா? நான் எதுவும் சொல்லலடி உண்மையிலே. நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு வயசாயிட்டல ஏதாவது மறந்துருக்கும். நல்லா பேசியிருப்ப குழம்பு உப்பு போட்டிருக்க, கறிக்கு எரிப்பு போட்டிருக்க, அப்படி இப்படி ஏதாவது குறை சொன்னியா? சொல்லலையேடி. மண்ணு கிடக்க இருந்தாலும் உருட்டி வாயில போட்டுறானடி. ஏமா உன்னை பத்தி இந்த ஊருக்கு தெரியாட்டாலும் எனக்கு தெரியும். நீ யாரு? வில்லிலா சொத்தவள சொர்ணக்கிளிலா. வா மர்மோளை பத்தி நீ நேர்ல பேசாட்டாலும் யாருக்கிட்டையாவது போன்ல குறை சொல்லியிருப்ப. அத அவ கேட்டிருப்பா. உடனே அம்மகாரிட்ட போய் காதுல ஓதி இருப்பா. அம்மகாரி கட்ட வரல தூக்கிட்டு நிக்க. அடப்பாவி உன் மர்மோளுக்கு தான் கொஞ்சம் போதுமே உடனே புளுக்குன்னு சாடிடுவாங்க இருந்து. அம்மகாரிய கூட்டிட்டு வந்திருக்கா. கட்ட வாரி இன்னைக்கு பிய்ய போகுது. என்ன வாங்குவீ எனக்கு தெரியாதம்மா. நான் போறேன். வாரி என்ன எதிர குறைத்து விட்டுறாதம்மா. எனக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆளவிடு நீ சமாளிச்சுக்கோ சம்பந்தக்காரிய. எவட்டியாவா வீட்டோட வெளியே வாட்டி. வெளியே வர போறிய இல்லையா? பாவி மக்கள் நான் ஒண்ணுமே சொல்லலையே. இவ வேற ஓடிட்டாலே எங்க போறாலும் தெரியல தசை தெரியாம. அடியே எங்கடி போய் ஒளிஞ்சு கிடக்க? பாருங்க சம்பந்தம்மா நான் எதுவும் சொல்லல. எதுவும் பிரச்சனை எதுவும் வேண்டாம். பிரச்சனை வேண்டாமா? பிரச்சனை பண்ணதுக்குனே அர்ச்சனை போட்டு வந்திருக்கேன் நான். உங்க மோவலை கூப்பிடுங்க. என்னது என் மோவலா? என்னது ஒண்ணு தெரியாதவ மாதிரி நின்னுட்டு இருக்கிய? உங்க மோவ செஞ்ச வேலை தெரியுமா உங்களுக்கு? என்னது என்ன செஞ்சா? தெரியலன்னா அவட்ட கேளுங்க.
என் மோவளை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கா? கூறுகிட்டவ என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டாளே. அவதான் ஏதோ சண்டைக்கு நின்றுப்பா. அதனை கேட்டேன். ஏதோ வாய் பசதட்டி அவட்ட அப்படின்னு சொன்னா கேட்காளா? சொல்லது கேட்க மாட்டேக்காள. இப்ப கடைசியில நாளா வம்படிக்கு வானால மாட்டிக்கிட்டேன். அவளை வெளியே கூப்பிட போறல, இல்லன்னா நான் போய் தியாடி கண்டுபிடிச்சு இந்த விளக்கு மத்தால சாத்தட்டா. எங்க போனான்னு தெரியலையே. பரசுரடி சாடி ஓடிட்டாளா? ஆமா, நேத்து வந்து உங்களுக்கு காணல. எப்படியோ நான் தப்பிச்சிட்டோமா. எங்க அம்மையை மாட்டி விட்டுட்டு வந்தேன். என்ன ஆனாலும் தெரியலையே. என்னாச்சு ஏதாச்சும் வெளியே எட்டி பார்த்தோம். அவ்வளவுதான், நம்ம தீந்தோம் இன்னைக்கு. எட்டி ஐயோ, இந்த மனுஷன் ரூமுக்குள்ளே கிடந்தாரு. என்னட்டி இதெல்லாம்? க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னது கிக்கி கிக்கி க்ளீனா? கட்டில கடில ரொம்ப தூசி நூலாம்படையமா கிடந்தலாங்க. அவ்வளவு எட்டுக்கல் பூச்சி. அதான் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, நான் வரும்போது நீங்க ரூமுக்குள்ள இல்லையே. எங்க இருந்து வரீங்க? இப்பதான் பாகிஸ்தான் பார்டர்ல போய் 4 தீவிரவாதியை சுட்டு கொண்டுட்டு வரேன். கிழிச்சாரு. பாத்ரூம்ல போய் 10 மணி நேரம் கிடந்துட்டு என்ன செய்வாரோ தெரியல. உறங்கி எந்திரிச்சு வராரா இருக்கும். இதுல பாகிஸ்தான் பார்டர்ல போய் தீவிரவாதியை சுட்டு கொண்டாராம். ஒரு துவாசு சுடுறது கூட லெவல் கிடையாது. என்னட்டியங்க? ஏங்க, உங்களுக்கு வீடு கிளீனா இல்லைன்னா பிடிக்காதுலங்க. அதனால தாங்க இந்த இடுக்கு மூளை முடுக்கு எல்லா இடமும் சுத்தம் பண்ணணும்னு நினைச்சுதான் இன்னைக்கு ஒரு முடிவோட இறங்கியிருக்கேங்க. அதான் அவளத்தையும் கட்டில கட்டில முதல்ல சுத்தம் பண்ணணும்னு கட்டில கட்டில கிடந்து உருண்டிட்டு கிடந்தாங்க. எதுவும் குவால்மால் பண்ணிட்டு ஒளிஞ்சு கிடக்கலையா? நான் எதுக்குங்க குவால்மால் பண்ண போறேன்? குவால்மால் பண்ணக்கூடிய மூஞ்சி மாதிரியாங்க இருக்கு என்ன பார்த்தா. நம்பிட்டேன். மறுபடியும் வயிறு கடமுட்டங்க. சரி, பாத்ரூம் போயிட்டு வருவோம். பாரு, பாத்ரூம் போயிட்டு வரேன். யாராவது என்ன வந்து கேட்டாவன்னா சிங்கப்பூர் போயிருக்கேன்னு சொல்லு. என்ன? சரிங்க, அப்படியே சொல்லுதேங்க. எல்லாம் என் தலையெடுத்து இந்த கிறுக்கனை வச்சு நான் கிடந்து மாரடிச்சிட்டு இருக்கேன். போயிட்டாரா? இனி வெளியே வரதுக்கு 10 மணி நேரம் ஆகும். பிரச்சனை இல்லப்பா. கிளவி வெளியே போற வரைக்கும் தலையை காட்டிடக்கூடாது. கூப்பிட போறல இல்லையா? பாருங்க, உங்க மொபா நாட விட்டு ஓடல, ஊரை விட்டு ஓடல. உங்க வீட்டுக்குள்ள ஒளிச்சுதான் வச்சிருக்கீங்க. நான் ஒளிச்சு வைக்கலமா? சொன்னா கேளு, நான் ஒளிச்சு வைக்கல. ஒளிச்சு வைக்கலனா வேற எங்க போவா? இந்த பாருங்கம்மா, என் நாத்துக்கு அரைக்குறைதான் சமையல் தெரியும். இருந்தாலும் உங்களை பசியும் பட்னிமா போட்டு கொல்லமா செய்தா. நேரத்துக்கு நேரம் சோறு பொங்கி எடுத்து கொடுக்காம செய்தா. குடுப்பாமா, சாப்பிட குடுப்பா. ஐ வீடு பக்கத்துல இருக்கனே, கூட 2-3 தடவை வருவா. வேற என்ன செய்தா? அதுக்காண்டி புருஷனை மதிக்காம இருக்கலாம். சொல்லுங்க, புருஷனா உசுராதானே இருக்கா? ஆமாம்மா, உசுராதான் இருக்கா. ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். என்ன பேசுது உங்க மோளுக்கு? மர்மம் கேட்கல, பதில் சொல்லுங்க. என்ன பேசுது? பிள்ளை இல்ல அப்படின்னு அவ மனசு எவ்வளவு பாடுபடணும் உங்க மோவ நினைச்சு பார்த்தாளா? அட பாவி, இப்படியே சொல்லிருக்கா. வர்மா, எனக்கு தெரியாது. நான் அந்த நேரத்துல வீட்ல இல்ல. என்ன நடந்து, என்ன பிரச்சனை நடந்துன்னு எனக்கு தெரியாதுமா. தெரியாதுன்னு பொத்த மொத இப்படி பேசிட்டு போனா என்ன அர்த்தங்க? வீட்ல ஒரு பெரிய பொம்பளை உங்களை எதுக்கு வச்சிருக்கு? உங்க மோவல நாக்க அடக்கி வைக்க சொல்லுங்க. இல்லன்னா ஒரு பொல்லதவள மாறிடுவேன். எம்மா, அவ அண்ணி கறியும்ல ஆடாடுன்னு ஆடிட்டு நடக்கா. ஒட்ட என் நாக்க கடிச்சு துப்புறா போல இருக்க. தலை காட்டிடப்படாதம்மா, தலை காட்டிடப்படாது. நான் ஊர்ல இருந்து வரும்போது எப்படி வந்த கெத்தா இப்படி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு, அதுவும் கட்டில கடியில ஒளிஞ்சு கிடக்க மாதிரி ஆயி போச்சா. சை, வீட்டுக்குள்ள கலகலகலம் சுத்தி திரிஞ்சவள எப்படி ஆக்கி வச்சிருக்கிய? அவ மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்க நாத்து வாழ விட்டுட்டேன்னு சொல்லி ஊரெல்லாம் கொதிச்சு போய் கொந்தளிச்சு நிக்கி. என் மோவனை பத்தி இந்த மாதிரி தேவையில்லாம யாராவது பேசட்டும். வாயில பல்லு இருக்காது, நாக்கு இருக்காது, ஒண்ணு இருக்காது. உங்க மோவகிட்ட சொல்லி வைங்க. அங்கதே போவோம். நீ எதுக்கிட்ட நின்னுட்டு இருக்க? வாட்டி வீட்டு போவோம். எங்கம்மா? வேறங்க, நம்ம வீட்டுக்கு. ஏதே, இதுக்காண்டி ஏதோ பிரிச்சு கூட்டி போற மாதிரி கூட்டி போறேன்னு சொல்லுதியா? நம்ம வீட்டுக்கு போனோங்கியா? அவ வீட்டுக்கு வரட்டும். ஒரு அண்ணி நாத்தறானா குடும்பத்துக்குள்ள சண்டை வரதான் செய்யும். அவளை பத்தி இவளும், இவளை பத்தி அவளும் ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி இப்படி பேசதான் செய்வாளுவா. என்ன குறை சொல்லாலும், ஆனா இப்படி ஒரு குறைய யாரா இருந்தாலும் சொல்லப்படாதல மரமல. என் மனசை தாங்கல. என் மவ கண்ணுல இருந்து கண்ணீர் வரத என்னால பொறுக்க முடியல. அதனாலதான் அந்த முடிவை எடுத்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரும். இவன் இந்த வீட்ல இருந்து என்னத்த சாதிக்க போறா? பிரச்சனை பெருசுதான். இருந்தாலும் அதுக்காண்டி நாத்துவை வெட்டு 1 துண்டு 2 பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது நல்ல தே. எத்தனை நாள் நம்ம வீட்டுல வந்து நாத்து இருக்கட்டும், அதை நம்ம பாரமா நினைக்க மாட்டோம். ஆனா பிரிச்சு கூட்டு போறேன் அப்படி இப்படி இருக்கிற நினைப்புல மட்டும் நீங்க நினைக்காதீங்க. என்ன மர்மம் செய்ய சொல்லுத? என்ன செய்ய சொல்லுத? ராஜசன வரட்டும், வந்த உடனே பேசி எடுத்து கொண்டு வந்து விடுவோம். அது வரைக்கும் நாத்து நம்ம வீட்டுல வேணா இருக்கட்டு 2 நாள். ஆலோசனை பண்ணி நீ சொல்ல சரிதான். அதுக்காண்டி ஒரேடியா இவ்வளவு பிரிச்சு கூட்டு போறது நல்லவா இருக்கு? அது நல்லதும் கிடையாது. வேணா ஒரு 2 நாள் இங்க இருக்கட்டு. அதுக்கப்புறம் ராஜசன வந்த உடனே பேசி எடுத்து கொண்டு விடுவோம். மர்மல, அவன் அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் என் மோவன வாழ விட மாட்டான். அதனாலதான் சொல்லுதே. கோவத்துல எடுக்கக்கூடிய முடிவு எந்த முடிவுமே சரியா இருக்காது. அதனால கொஞ்சம் ஆற போட்டு முடிவு எடுப்போம். நம்ம நாத்து வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அதைத்தான் நம்ம எல்லாரும் விரும்புதோம். புருஷன் வரட்டு, வந்த உடனே என்ன யாருன்னு பேசிக்கலாம். இப்ப வாட்டி மக்கா போவோம் நம்ம வீட்டுக்கு. ஏம்மா ஏம்மா, அந்த சில்வண்டு ஒரேடியா பீட்டபிள் இருக்க அம்மகாரி வீட்டுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி.
என்னடா சொர்க்கன் அவ கையால வாங்கி தின்னு போட்டு அவளையே நீ என்ன வேணாலும் பேசுவ, நாங்க வாயை மூடிட்டு பொறுத்து போயிடணும். அப்படி இல்ல. உன்னத்தை ஆடுனா நீ ஒளிஞ்சு கிடப்ப வீட்டுக்குள்ள. நாங்க பைத்தியக்காரி, நீ காரியக்காரி. அடியே நீ பண்ணுது கோல்மால் வேலைக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும். என் மோளை விட்டுருமா, சொன்ன கேளுமா. இனி அப்படி பேச மாட்டேன், பேச மாட்டேன். என்ன விட்டுரு. பாவி, நீ எல்லாம் மனுஷியா? மாசமா இருக்க பிள்ளை இந்த பாடு படுத்துதிய. கீழே விழுந்துட்டாளே என் மாமா. என்ன நீலுக்குட்டி, உண்மையை போட்டு உடைச்சிரோமா உங்க அம்மை கிட்ட? உண்மையா? எந்த உண்மை? எந்த உண்மையா? ஏதோ தெரியாத மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரிலாம் என்ன மாதிரி அழுக. அப்பா தாயே, நீ மாசமா இல்லங்கிற உண்மையை சொல்லட்டும் உங்க அம்மை கிட்ட. ஏக்கா ஏக்கா, ஆள காணல, எங்க போனா? மீன் குழம்பு வேற அடுப்புல கிடந்து கொதிச்சிட்டு கிடக்கு, இவ எங்க போனா? இந்த பிள்ளை வீட்டுக்குள்ள தானே இருந்துச்சு, அனக்கத்தே காணிக்க மாட்டுக்கு. ஏக்கா ஏக்கா, எடி புஷ்பா, நான் இங்க இருக்கேன்டி. ஏக்கா குழம்பு அடுப்புல போட்டு எங்கக்கா போன? நானும் எக்கா எக்காங்க ஆள அனக்கத்தையும் காணல, எங்கடா போனன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எடி நான் இல்லன்னா என்னடி? அத நம்ம வீட்டு மர்மம் இருக்கல்ல, அவட்ட போய் என்ன ஏதுன்னு பேச வேண்டியதானே. உள்ள போனக்கா, ரூமு பூட்டி இருக்கு, உள்ள படுத்துருப்ப போல இருக்கு. நான் எதுக்கு எழுப்போனேன் அப்படின்னு சொல்லி பேசாம வந்துட்டேன். இங்க குழம்பு அடுப்புல போட்டு எங்க போயிட்டு வர? இடி மேல தெருல மல்லிப்பூ சத்தம் கட்டமா இருந்து அதுல பூ வாங்கிறதுக்காண்டி வெளியே போனேன். அங்க பார்த்தா அதுக்குள்ள அவன் போயிட்டான். டெய்லி பூ வைக்கணும்லாட்டி கல்யாணம்னா. எங்கிட்ட தோட்டத்துல 5-6 மல்லிப்பூ செடி வச்சிருந்தாலக்கா, எல்லாம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் பறிச்சு கொண்டு வந்து கெட்டி வச்சிருந்தேன். இந்த புள்ளைகள் விட்ட வையிட்டின்னே அவளை எனக்கு தலைவலிக்குமா, நான் வைக்கலம்மான்ட்டாளுவா. அந்தால நீ வேற சொல்லிட்டே இருந்தீல பூ வேணும்னு, அந்தால இந்த நினைவு வந்துச்சு, அந்தால எடுத்துட்டு வந்தேன். நல்ல விளையாட்டி நீ கொண்டு வந்தது நல்லதா போச்சு. இல்லன்னா தேவாவுக்கு தான் போன் பண்ணி இந்த கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வாமக்கா, ஒரு 5-6 முழம் வாங்கிட்டு வந்து சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். சரிக்கா, போயிட்டு வரட்டா? நேரம் வேற ஆகுது, வீட்டுல மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், புல்லு வேற புடுங்க போனோம், வீட்டுல சோறு வச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இங்க வர வந்துட்டு மருமலை பாக்கலன்னா எப்படி? அவளை கூப்பிட்டு தலையில பூயை வச்சுட்டு போ. காலைல வெந்நி ஊத்திட்டு நிக்கிய, ஒரு 5 நிமிஷம் நில்லு, மருமலை கூப்பிடுதேன். மர்மல கொஞ்சம் வாமா, இந்த சின்ன மாமியா வந்திருக்கா உனக்கு, அதான் என் தங்கச்சி வந்திருக்கா உன்னை பார்க்கணும்னு ஆசையோட. பூ வேற வாங்கிட்டு வந்திருக்கா, வாமா கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் வேணா எடு. மர்மலன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு கிடக்கா. நான் எண்ணி 7 நாள் கூட இல்லையே. கல்யாணத்துக்கு என்ன நடக்க போதோ யாது நடக்க போதோ தெரியல, அது நினைச்சாதான் வயிற்றுல புளிய கரைக்கி. மர்மல கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இந்த கிளவி சும்மா இருக்காது, இருக்கக்கூடிய ஆள்களும் இருக்க கூடாது. சும்மா மர்மல நொய்யின்னு வருது. அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, என்ன பக்கம் வந்திருக்காங்க, ஒன்ன பக்கம் வந்திருக்காங்க, என்ன பாடுபடுத்துது இந்த கிளவி. எரிச்சலா இருக்கு. எப்பண்டா 6 நாள் முடியும், 7வது நாள் வரும், கல்யாணம் வரும்னு காத்திருக்கேனா. 6 நாள் முடியிட்டு கிளவி உனக்கு இருக்கு பாடம். இந்த லட்சணத்துல மாடர்ன் ட்ரெஸ் போடாத, சேலையை கட்டு, தாவணியை கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு புடுன்னு வருது. இங்க எவனால கட்ட முடியும்? இங்க வியார்வை என்ன மாதிரி வியாத்துட்டு வருது. இந்த வீட்டுல ஒரு ஏசி உண்டுமா? ஒரு மண்ணும் கிடையாது. இந்த லட்சணத்துல அங்க இருந்து மர்மலன்னு ஊழ போடுது, ஊழ. மர்மல சீக்கிரம் வாமா, என் தங்கச்சி காத்து நிக்கல, உனக்கு மல்லிப்பூ பிடிக்குமேன்னு மல்லிப்பூ கொண்டு வந்திருக்கா, சீக்கிரம் வா. எவன் சொன்னா எனக்கு மல்லிப்பூ பிடிக்குன்னு? கேளவி என்னத்துக்கு என்னமான்னு சொல்லுது. ஆண்டி நான் வாரேன். கேளவி துள்ளிட்டு அடக்க துள்ளிக்கிட்டு உனக்கு தான் வேட்டு. வாங்க ஸ்மால் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஸ்மால் ஆண்டி, காஃபி, டீ, ஸ்பெஷல் ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இப்பதான் கொஞ்சோண்டு நீ தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் வீட்டுல. நீ தண்ணி? வாட்ஸ் நீ தண்ணி? தண்ணி நான் உனக்கு எப்படி சொல்ல? நேத்து நிறைய சோறு வெடிச்சு போட்டிருந்தானா, எல்லாம் மீதி ஆயிட்டு இந்த பிள்ளைகளும் திங்கவே இல்லை. அதான் ராத்திரி போல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அந்தால காலையில அதுல இருந்து தண்ணி வடிச்சு எடுத்தோம்னா அது நீ தண்ணி, அதுக்கு பேர் தான் நீ தண்ணின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அதுல 2 உப்பை போட்டு குடிச்சு வச்சுக்க எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் நாங்க காப்பி டீ அதெல்லாம் குடிச்சுட்டா இருந்தோம், அதுக்கு பலாட்டு நீ தண்ணி தான் எங்க அம்மா காலையில எழுந்துச்சுன்னா ஒரு செம்பு ஆளு கொஞ்சம் கொடுப்பா. சூப்பர். எடி புஷ்பா, அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்தா என்ன சொன்ன? இந்த பிள்ளை பாரின்ல இருந்த பிள்ளை, இதெல்லாம் சரிப்படுமாக்கா நம்ம வீட்டுக்கு? எப்படிக்கா அந்த பிள்ளை அனுசரிச்சு போகும் அப்படின்னு பாத்தியாடி. உன்ன வந்த உடனே ஸ்மால் ஆண்டிங்கா, சின்ன தங்கத்துக்கு தானே அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுதா பாத்தியாடி. அதுக்கப்புறம் இந்த காப்பி போடட்டுமா, டீ போடட்டுமாங்க, ஸ்பெஷல் டீ, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஜூஸ், என்னெல்லாமோ வேணுமா, என்ன செய்ய யாது செய்ய அப்படின்னு சொல்லி என்ன அளவோல உங்ககிட்ட அன்பா பேசுதா பாத்தியாடி. அன்பு தானே வேணும், அதனே வேணும் உனக்கும், அதனக்கு நீனும் ஆசைப்பட்ட. என் தங்கச்சி உனக்காண்டி மேனகிட்டு பூவெல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்காமா. டெய்லி பூ வைக்கிறேன்னா கல்யாண பொண்ணு இப்படி வெறும் தலையோட இருக்கக்கூடாதுன்னா டெய்லி கொஞ்சமாச்சு பூ வைக்கணும். ஓகே ஆண்டி. என்னடி பாத்துட்டு இருக்க? மருமலுக்கு தலையில பூ வச்சு விடு. ஆண்டி அத்தான் வந்திருக்காங்க. அட பாவி பையா, இப்படி தெரிச்சு விடதானம்மா. ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த காலத்துல எப்படி இருக்கு, கல்யாணம்னா பொண்ணுகிட்ட தான் வயாம போன்ல பேசிக்கிட்டு நேர்ல பார்த்து பேசிக்கிட்டு இருக்குவா. இவன் இப்படி இருக்கானே. நீ ஒண்ணு நினைக்காதமா, அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இப்படிதான். ஆம்பளை பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல தான் படிப்பேன், ஆம்பளை பிள்ளை படிக்கக்கூடிய காலேஜ்ல தான் சேருவேன் அப்படின்னு சொல்லி என்ன போட்டு பாடா படுத்தி அப்படிதான் படிச்சு முடிச்சா பாத்துக்கோ.
பொம்பளை பிள்ளைல கண்டாலே 8 குட்டியார் நடிச்சு ஓடுவான பாத்துக்கியாம். அந்த அளவுக்கு கூச்சி சுபாவம் என் மவனுக்கு. நீ இப்பதான் புதுசா வந்திருக்க, 2-3 நாள்ல பழகிடுவா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி எல்லாம் சரியாயிரும். ஆனா பாசக்கார பையமா உன்ன நல்ல தங்கன்னு பாத்துக்கிடுவான். ஏட்டி புஷ்பா பாத்துட்டு இருக்க, பூ கொண்டு வைட்டி. கல்யாணம் முடியதுக்குள்ள இன்னும் என்னென்ன கூத்தலாம் நடக்க போதோ தெரியல. ஏட்டி பாதி எடுத்து வச்சுட்டு பாதியை வச்சிடாத. அவ்வளவு போய் வைட்டி தலை நிறைஞ்சாப்புல இருக்கட்டு, கல்யாண பொண்ணு இல்ல. ஏ அம்மா 10 மாவுக்கு மருமுவா குனிஞ்சு தலை நிமிர மாட்டேக்கால. என்ன ஒரு பவியம், என்ன ஒரு அடக்கம். ஆமா விளைய வச்சு கரெக்டா சொன்னியா. இந்த என் மருமுவா பாரின்ல படிச்சுட்டு அங்கேயே இருந்தாலும் எவ்வளவு அடக்கமுள்ள பிள்ளை பாத்தீங்களா. என்ன பத்துமா பட்டு எடுக்கணும் கிடந்த எல்லாம் ஆள் அணக்கத்தை காணல. பட்டு எடுக்க போலியா? கிளம்புன மாதிரி இல்லையே. கிளம்புனதே சோறு தின்னுட்டு அதுல ஒரு 4 மணிக்கான வெயில் தார போலாம்ல. அப்ப மெதுவா 6 அமரா நல்லா பாத்து எடுத்து பட்டு எடுத்து வரலாம்ல. எக்க போயிட்டாருன்னா 4 மணிக்காணி வண்டி வந்துரும் சொல்லி உன் கொழுந்து சொன்னாரு. கரெக்டா கிளம்பிருக்கா? நானும் கிளம்பிருந்தேன். சரிட்டி உனக்கு முன்ன நான் கிளம்பி நிப்பேன். இந்த 2 கிளவிகளுங்க நின்னுச்சு பாடு பேசி குட்டையை குழப்பிரும், குடும்பத்தை 2 ஆக்கிரும். பேசாம இழுத்துட்டு பேர வேண்டியதான். ஏத்தே அப்படியே வயிறு பசிக்குன்னு சொன்னேன்ல, நெத்திலி அவியல் நல்ல மாங்காய் போட்டு சின்ன உள்ளி போட்டு நல்ல அளவோல வச்சிருக்கேன், ரசமும் வச்சிருக்கேன். வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளை மாச்சியும் கூட்டுவாங்க, சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். பத்துமா போயிட்டாரு என்ன? புசுப்பா வேற வயாம நெத்திலி அவியல் நல்ல அளவுல வச்சிருக்கேன், வாங்காச்சின்னு வயாம காலில் விழாத குறையா கூப்பிட்டு இருக்கா. அங்க போய் சாப்பிட்டு போட்டு 2-3 இடத்துல பாடு பேச வேண்டியிருக்கு. பேசி எடுத்துட்டு ராத்திரி போல இந்த பட்டு எடுத்துட்டு வந்து பாக்க வரேன்னு. சரி பாத்து போங்க. மர்மல உள்ள போ. இந்த கிளவியில நான் இல்லாத சமயம் பாடு பாச வரேன் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்தானே நீ கதவு திறந்துறாத. கதவு உள்ளே பூட்டிக்க என்ன? நான் சத்தம் கொடுத்தா மட்டும்தான் திறக்கணும் என்ன? இந்த கிளவியில் சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்க திறந்துறாத. ஏன் தெரியுமா? நான் என்னையும் ஒன்னையும் இல்லாம ஆக்கி விடும் பாத்துக்கோ. ஓகே ஆண்டி. போமா உள்ள போ. சாயந்தரம் போல பட்டு எடுக்க போனேன்னா. சரி ஆண்டி. எப்படி வளர்த்திருக்காங்க என் பிள்ளையா? இப்படிலாம் இருக்கணும் பொண்ணுன்னா. கிளவி ஒரு கூட பூவையும் ஒன்னா வைக்க சொல்லுது. ஏம்மா பயிர் பஸ் ஸ்டாப்ல இருக்குமா, தாங்க முடியல. இடியா பாவச்சி இந்த கொஞ்சோட தேங்காய் பால் வச்சு கொஞ்சோட குருமாயே வையுமா. அவள 2 பேரும் என்னவோ யாரோ சொல்ல வராள்டி. என்ன யாதுன்னு கேப்போம். அதுக்கு ஒண்ணு கீழே தூக்கி போட்டா அதுக்கு சண்டை போட மாட்டினா. ஏமா சொன்னா கேளுமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டமா. வயிற்று பிள்ளைதாச்சு, நான் பயிர் பசிக்குன்னு கேட்க. உனக்கு இதோட என்ன சொல்லி போய் செய்ய போ. கேட்டி அவள 2 பேரும் ஏதாவது சண்டைக்கு வந்தானா உங்ககிட்ட ஏன்ட்டு சொல்லிட்டி? என்ன ஒரு சத்தம் கொடு, நான் வந்து சண்டை போடுவேன். என்னமா என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன கண்டு 2 பேரும் பயந்து போய் செத்து கிடக்காளுவா. ஆனா வெளியே மட்டும் சிரிச்ச மாதிரி அப்படி காட்டிட்டு இருக்காளுவா. உள்ளுக்குள்ள வெறும் டப்பா பீசுமா, டப்பா பீசு 2 பேரும். ஏமா நெடு பீஸ் இருக்கு பத்தியா? உள்ளுக்குள்ள ஒண்ணு கிடையாதுமா, வெத்து பீஸ். அந்த வெத்து பீஸ் பயந்து போய் நிக்குமா. நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ போய் ஒரு 1/2 மணி நேரம் வேலை செய்யி, இல்ல 3/4 மணி நேரம்னாலும் பரவாயில்ல, மெதுவா வந்தா போதும். இடல ஒண்ணு வராண்டேனா நான் பாத்துக்கிட்டே எல்லாத்தையும். கேட்டி அப்ப உனக்கு கீழே தூக்கி போட்டல, உனக்கு வலிக்கலையோ? அட நீ வேறமா, சும்மா தான் கையை நீட்டினா. நான் கீழே அப்படி பறந்து வந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டேன். அவன் நினைச்சுக்கிட்டா என்ன அடிச்சு கீழே தூக்கி போட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. சரி பாருக்குமா, நான் யாருன்னு நினைச்சேன்? நான் நீலாம்பரிமா. இந்த பாரு, நான் உன் மோவா, சொத்த வேலை சொர்ண கிளிக்கு மோவா. யான்கிட்டே வா. அதானே கேட்டேன். நான் என்னவோ ஏதன் பயந்துட்டேமக்கா. சீக்கிரமா இடியாப்பம் செஞ்சுட்டு உன்னை கூப்பிடுறேன்னா வந்து சாப்பிடு. எம்மா நீ போன உடனே ஆரம்பிப்பாமா பிரச்சனையா? கையை வாங்கிருவேன். வாங்கல அவ்வளவு பல்ல அவ்வளவு உருந்துரும். எம்மா எப்பனாலும் குதிப்பாளுவா, அழுவாளுவா, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளுவா. நீ பயந்து எடுத்து வந்துடாத என்ன? நான் பாத்துக்கிட்டு எல்லாத்தையும். வரமாட்டேன்னா இடியே விழுந்தாலும் வரமாட்டேன் டி. நீ அடிட்டி. அதுவும் இல்லாம இந்த 4 மணி இருக்கா பத்தியா, அவளுக்கு கூட 5-6 குத்து கொடுது. உன்னை கண்ட உடனே ஒரு மாதிரி நெக்கல ஆடுனா பத்தியா. 4 என்ன உன் ஆசையை நிறைவேற்றிருந்தமா. 40 குத்து கொடுக்கேன். நீ போமா, நீ யாராவது போ. சரிமக்கா, நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வருவேன். அது வரைக்கும் தசமக்கா வரமாட்டேன். சூப்பர்மா. கடவுளே, என்னென்னவோ சொல்லி எடுத்து எங்க அம்மையை அனுப்பி விட்டுட்டேன். இனி இவ்வளவு 2 பேரும் என்ன குண்டத்துக்கு மண்டை மேல போட போறாளோ தெரியலையே. கடவுளே, அடிச்சிக்கா பாலோ, உருட்டிக்கா பாலோ, பெரட்டிக்கா பால்வா. அப்ப கூட உண்மையை ஒத்துக்கிடாத. நீ யாரு சொத்தவள சொர்ண கிளிக்கு மாவளாக்கு. பி கேர்ஃபுல். என்ன பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு போல இருக்கு? 3 மாசம் 4 மாசம் நடிப்பா நடிச்சிட்டு கிடக்க. உன் நடிப்புல எங்க செல்லாதீடியோ. பொய்ய மைக் செட் வச்சு சொன்னா உண்மையாயிராது என்ன? எனக்கு 3 மாசம் முடிஞ்சு 4 நாள் பிறந்திருக்கு. 4 முடி கேட்டேல கதைய? கேட்டுக்கிட்டே தானே இருக்கேன் கதைய. ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் கிட்ட ஒரு 5000, உங்க அம்மா கிட்ட ஒரு 2000, உன் புருஷன் கிட்ட ஒரு 3000 பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு நல்ல மட்டன் பிரியாணி எங்க கிடைக்குன்னு நல்ல ஏசி காரி பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு கடைக்கடையா சுத்தி அடிச்சு வாங்கி நல்லா தின்னுபிட்டு நல்ல ஐஸ்கிரீம் 4-5 அதையும் உள்ள தள்ளிக்கிட்டு 2 தட்டு குலாப் ஜாமுன் அதையும் வாயில போட்டுக்கிட்டு அது கூட 5-6 வகை ஃப்ரெஷ் ஜூஸையும் குடிச்சிட்டு அதோட கொஞ்சம் வயிறு பசிக்கு அந்த கேப்ல புரோட்டா, சிக்கன், மட்டன் சுக்கா, அது இது கண்டது கழியது நல்லா வாயில போட்டுட்டு எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சுக்கிட்டு அதே ஏசி கார்ல ரிட்டர்ன் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சு. செக்அப் பண்ணியாச்சு. பிள்ளை நல்லா இருக்கு. ஸ்கேன் எடுத்தாச்சு. டெஸ்ட் எடுத்தாச்சு. எல்லாம் சூப்பர்னு பீலாவா விடுத பீலா. என்ன 4 முடி கரெக்டா அடிக்கலன்னு பாத்துட்டு இருக்கியோ? நாங்க 2 பேரும் பைக்ல பெட்ரோல போட்டுக்கிட்டு உன் பின்னால CBCID வேலை பார்த்திருக்கோம். நீலகுட்டி, இந்த கதையெல்லாம் அப்படியே பெலா வாரியா உங்க அம்மா கிட்ட புட்டு வச்சிருவோமா? நல்லா இருப்ப எது எங்க அம்மா சொல்லிடாத. சரி, அப்ப பாவம் பார்த்து உங்க அம்மா சொல்லண்டா, சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். என் உசுறு இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ். சரி போயிட்டாரோ? சரி பாத்து போங்க.
திமிரு பிடிச்ச சொல்வா என்னையே ஒரு நிமிஷத்துல கெதிக்கலங்க வச்சுட்டாள்வல எப்படியோ அழுது புரண்டு எங்க அம்மாட்ட சொல்லாதான் சொல்லியாச்சு இனிமே சொல்ல மாட்டான் நாலுபடி நம்ம நீலாம்பரியோட மேட்ரை அவங்க அம்மாட்ட தானே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க அம்மாட்ட சொல்லக்கூடாது. ஆனா முக்கியமான ஒரு ஆளு நம்ம நாத்துக்குட்டி அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் சொல்லிட வேண்டியதா. எல்லாத்தையும் உடனே போய் போட்டு உடச்சிட வேண்டியதா. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல இப்போ சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம் சொந்தங்களே.